ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மறுபடியும் அவருடைய சமூகத்துக்கு வர கர்த்தர் நம்மை நடத்தினார், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் நம் மத்தியில் இருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திற்கு நம்மை நடத்தினவர் இந்த ஜெபத்தை நடத்த வேண்டும், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மறுபடியும் கொஞ்சம் நேரம் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும். எங்கள் பாடப்போகிற பாட்டுகள் எல்லாம் உம்மை ஆராதிக்கிற பாட்டுகளாய் மாறட்டும். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். 402வது தெலுங்கு பாட்டு 402 ஸ்டார்ட். పరిశుద్ధుడా మహోన్నతుడా ప్రభవ మహిమగలనా యెహోవా, సర్వలోకము నిన్నే కీర్తించును, స్తుతించెదన్ కృతజ్ఞతతో. పరిశుద్ధుడా మహోన్నతుడా ప్రభవ మహిమగలనా యెహోవా, సర్వలోకము నిన్నే కీర్తించును, స్తుతించెదన్ కృతజ్ఞతతో. దీనుడనైనా నన్ను మరువలేదే యెహోవా, దీన దశలోనే ఆపద్బాంధవుడు. దీనుడనైనా
పరిపూర్ణ తండ్రి వలె నేను మారునట్లు పరిశుద్ధ పరచుము నన్ను నీ దయతో పరిశుద్ధుడా మహోన్నతుడా ప్రభావ మహిమ గల నా యెహోవా సర్వలోకము నిన్ను కీర్తించును స్తుతించెదను కృతజ్ఞతతో పరిశుద్ధుడా మహోన్నతుడా ప్రభావ మహిమ గల నా యెహోవా సర్వలోకము నిన్ను కీర్తించును స్తుతించెదను కృతజ్ఞతతో జయించిన యేసు ప్రభు నాకు తోడై ఉన్నాడు జయముగా నడుపును తన మహాకృపతో జయించిన యేసు ప్రభు నాకు తోడై ఉన్నాడు జయముగా నడుపును తన మహాకృపతో ఆపద దూతలతో వరుడేసు వచ్చును హల్లెలూయా పాడిని ప్రియుని సంధించును ఆపద దూతలతో వరుడేసు వచ్చును హల్లెలూయా పాడిని ప్రియుని సంధించును పరిశుద్ధుడా మహోన్నతుడా ప్రభావ మహిమ గల నా యెహోవా సర్వలోకము నిన్ను కీర్తించును స్తుతించెదను కృతజ్ఞతతో పరిశుద్ధుడా మహోన్నతుడా ప్రభావ మహిమ గల నా యెహోవా సర్వలోకము నిన్ను కీర్తించును స్తుతించెదను కృతజ్ఞతతో పరిశుద్ధ అలంకారంతో స్తుతించుదను ప్రభుని పరిశుద్ధ జీవితము సాధ్యము చేసెను పరిశుద్ధ అలంకారంతో స్తుతించుదను ప్రభుని పరిశుద్ధ జీవితము సాధ్యము చేసెను పరిపూర్ణ తండ్రి వలె నేను మారునట్లు పరిశుద్ధ పరచుము నన్ను నీ దయతో పరిపూర్ణ తండ్రి వలె నేను మారునట్లు పరిశుద్ధ పరచుము నన్ను నీ దయతో పరిశుద్ధుడా మహోన్నతుడా ప్రభావ మహిమ గల నా యెహోవా సర్వలోకము నిన్ను కీర్తించును స్తుతించెదను కృతజ్ఞతతో పరిశుద్ధుడా మహోన్నతుడా ప్రభావ మహిమ గల నా యెహోవా సర్వలోకము నిన్ను కీర్తించును స్తుతించెదను కృతజ్ఞతతో పరిశుద్ధుడా మహోన్నతుడా ప్రభావ మహిమ గల నా యెహోవా సర్వలోకము నిన్ను కీర్తించును స్తుతించెదను కృతజ్ఞతతో పరిశుద్ధుడా మహోన్నతుడా ప్రభావ మహిమ గల నా యెహోవా సర్వలోకము నిన్ను కీర్తించును స్తుతించెదను కృతజ్ఞతతో ஒரு வாசனை வீசுகிறதான ஒரு மண்டபத்தில் நிறைய சென்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போய் வெளியே வந்து அந்த சென்ட் நம்ம மேலே படும், அதே ஸ்மெல்லோடு தான் திரும்பி போவோம். அதுபோல் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறதான அவருடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்தம் அசுத்தமான நம்முடைய நாற்றத்தை மாற்றி ஆண்டவருடைய அந்த சுகந்த வாசனை சாட்சியுள்ள ஜீவியம் நம் மூலமாய் மற்றவர்களுக்கு வெளிப்படும்படியாக மாம்சத்தில் இருக்கிற நம்மேல் அவருடைய வாசனை வீச வேண்டும். ஆண்டவரை உயர்த்தி பாடும்போது பரிசுத்தரே என்று பாடும்போது அவருடைய பரிசுத்தம் நம்மேல் வர வேண்டும். பழக்கத்தின்படி, பிறப்பின்படி, சுபாவத்தின்படி மோசமானவர்கள், மட்டமானவர்கள் நாம். ஆனால் அவருடைய
கிருபையினால், அவருடைய சமூகத்தினால், அவரோடு இருக்கிற உறவுகளினால் நம்முடைய மனது, நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரத்தின் அசைவுகள், பழக்கங்கள் எல்லாவற்றிலும் ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும், பரிசுத்தம் உண்டாக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தம் வேற எங்கேயும் கிடைக்காது. எந்த தியான பயிற்சி பண்ணாலும், எந்த மதத்தினுடைய தத்துவங்களை படித்தாலும், எந்த புக்கு வாசித்தாலும் இது கிடைக்காது. தேவனுடைய சமூகத்தில் மாத்திரம்தான் உண்டு. ஆகையால் தேவன் நம்மை ஒரு விலையேறப்பட்ட இடத்தில் கொண்டு வந்து அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு தந்து வளரும்படியாக அவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திடாங்க சதியா தலாங்க ஷபகர பங்கலமானியம் துடா. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. 350வது மலையாள பாட்டு. 350. Nada
ധൈര്യവും നീ നൽകിടുന്നല്ലോ. മഹാദൈവമേ വാഴ്ത്തപ്പെട്ടവനെ മഹത്വനാമത്തെ ആണ്ടവരെ ഉയർത്തുவோம். മഹാദൈവമേ വാഴ്ത്തപ്പെട്ടവനെ മഹത്വനാമത്തെ സ്തുതിക്കുന്നു. മഹത്വവും ശക്തിയും തേജസ്സും യശസ്സും മഹിമയും മാനവും നിനക്കെന്നും സ്തോത്രം. മഹത്വവും ശക്തിയും തേജസ്സും യശസ്സും മഹിമയും മാനവും നിനക്കെന്നും സ്തോത്രം. മേഘത്തിൽ വെളിപ്പെടുമെൻ കാന്തനിൽ ഗംഭീരമാം ധ്വനി കേട്ടിടും നിരത്തിൽ. മേഘത്തിൽ വെളിപ്പെടുമെൻ കാന്തനിൽ ഗംഭീരമാം ധ്വനി കേട്ടിടും നിരത്തിൽ. മനത്തിൽ മഹിമയായി വിളങ്ങിടും സഭയും മഹത്വത്തിൽ നിന്നോടൊന്നായി ചേർന്നിടുമല്ലോ. മനത്തിൽ മഹിമയായി വിളങ്ങിടും സഭയും മഹത്വത്തിൽ നിന്നോടൊന്നായി ചേർന്നിടുമല്ലോ. മഹാദൈവമേ വാഴ്ത്തപ്പെട്ടവനെ മഹത്വനാമത്തെ സ്തുതിക്കുന്നു. മഹാദൈവമേ വാഴ്ത്തപ്പെട്ടവനെ മഹത്വനാമത്തെ സ്തുതിക്കുന്നു. മഹത്വവും ശക്തിയും തേജസ്സും യശസ്സും മഹിമയും മാനവും നിനക്കെന്നും സ്തോത്രം. മഹത്വവും ശക്തിയും തേജസ്സും യശസ്സും മഹിമയും മാനവും നിനക്കെന്നും സ്തോത്രം. ജനത്തെ ഭയം കൂടാതെ നടത്താൻ മുഴക്കുന്ന നീനൻ ശബ്ദം പെരുവെള്ളത്തിന്മീത്. ജനത്തെ ഭയം കൂടാതെ നടത്താൻ മുഴക്കുന്ന നീനൻ ശബ്ദം പെരുവെള്ളത്തിന്മീത്. മഹത്വത്തിൻ ദൈവമേ നീ കൂടെന്നുമുള്ളതാൽ സമുദ്രം കണ്ടോടുന്നു യോർദാൻ പിൻവാങ്ങുന്നു. മഹത്വത്തിൻ ദൈവമേ നീ കൂടെന്നുമുള്ളതാൽ സമുദ്രം കണ്ടോടുന്നു യോർദാൻ പിൻവാങ്ങുന്നു. മഹാദൈവമേ വാഴ്ത്തപ്പെട്ടവനെ മഹത്വനാമത്തെ സ്തുതിക്കുന്നു. മഹാദൈവമേ വാഴ്ത്തപ്പെട്ടവനെ മഹത്വനാമത്തെ സ്തുതിക്കുന്നു. മഹത്വവും ശക്തിയും തേജസ്സും യശസ്സും മഹിമയും മാനവും നിനക്കെന്നും സ്തോത്രം. മഹത്വവും ശക്തിയും തേജസ്സും യശസ്സും മഹിമയും മാനവും നിനക്കെന്നും സ്തോത്രം. ജനത്തെ ഭയം കൂടാതെ നടത്താൻ മുഴക്കുന്നു നിന്നിൻ ശബ്ദം പെരുവെള്ളത്തിന്മീത്. ജനത്തെ ഭയം കൂടാതെ നടത്താൻ മുഴക്കുന്നു നിന്നിൻ ശബ്ദം പെരുവെള്ളത്തിന്മീത്. ദൈവമേ നീ കൂടെന്നുമുള്ളതാൽ സമുദ്രം കണ്ടോടുന്നു യോർദാൻ പിൻവാങ്ങുന്നു. മഹത്വത്തിൻ ദൈവമേ നീ കൂടെന്നുമുള്ളതാൽ സമുദ്രം കണ്ടോടുന്നു യോർദാൻ പിൻവാങ്ങുന്നു. ജനത്തെ ഭയം കൂടാതെ നടത്താൻ മുഴക്കുന്നു നീനിൻ ശബ്ദം പെരുവെള്ളത്തിന്മീത്. ജനത്തെ ഭയം കൂടാതെ നടത്താൻ മുഴക്കുന്നു നീനിൻ ശബ്ദം പെരുവെള്ളത്തിന്മീത്. ദൈവമേ നീ കൂടെന്നുമുള്ളതാൽ സമുദ്രം കണ്ടോടുന്നു യോർദാൻ പിൻവാങ്ങുന്നു. മഹത്വത്തിൻ ദൈവമേ നീ കൂടെന്നുമുള്ളതാൽ സമുദ്രം കണ്ടോടുന്നു യോർദാൻ പിൻവാങ്ങുന്നു. ഭയം കൂടാതെ നടത്താൻ മുഴക്കുന്നു നീനിൻ ശബ്ദം പെരുവെള്ളത്തിന്മീത്. ജനത്തെ ഭയം കൂടാതെ നടത്താൻ മുഴക്കുന്നു നീനിൻ ശബ്ദം പെരുവെള്ളത്തിന്മീത്. മഹത്വത്തിൻ ദൈവമേ നീ കൂടെന്നുമുള്ളതാൽ സമുദ്രം കണ്ടോടുന്നു യോർദാൻ പിൻവാങ്ങുന്നു. മഹത്വത്തിൻ ദൈവമേ നീ കൂടെന്നുമുള്ളതാൽ സമുദ്രം കണ്ടോടുന്നു യോർദാൻ പിൻവാങ്ങുന്നു. മഹത്വത്തിൻ ദൈവമേ നീ കൂടെന്നുമുള്ളതാൽ സമുദ്രം കണ്ടോടുന്നു യോർദാൻ പിൻവാങ്ങുന്നു. Thank you, Jesus. Tida mantidankara, tida shabakara, mantidankara, mana tuda. Tiranta santidankara, shamania karamania namankatida. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Gora maushabankara, mantidanka sarabakala mania namankatida. Thank you, Jesus. Thank you, Jesus. Ora maushabana mana mankatida. Thank you, Lord. We thank you, Jesus. We praise, we praise, we praise, we praise, we praise you. Stotram Yesue.
செங்கடலை பிளந்த மோசனுடைய அந்த கோல்ல எந்த சக்தியும் கிடையாது. அந்த கோலில் விஷயம். அந்த கோலுக்கு பின்னாடி, மோசைக்கு பின்னாடி ஒரு ஆண்டவர் இருந்தார். He divided the sea through the breath of his nostrils. அப்படின்னு ஆண்டவர் ஊதுனாராம், கடல் அப்படியே பிளந்தது என்று யாத்திராகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த யோர்தான் கூட ஆசாருடைய கால் பட்டு அது நின்றது. ஆனால் ஆசாருடைய கால் அல்ல, அந்த ஆசாருடைய கால்களுக்கு பின்னாடி இருக்கிற, ஆசார்களுக்கு பின்னாடி இருக்கிற தேவனுடைய வல்லமை தான். இந்த யோர்தானும் செங்கடலும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல தடைகளை காண்பிக்கிறது. ஓட்டத்தை சரியாக ஓட முடியவில்லை, வேகமாய் ஓட முடியவில்லை, சரியாக ஜெபிக்க முடியவில்லை. எத்தனையோ தடைகள் வருகிறது. பிசாசு எத்தனையோ விதத்தில் அவன் தடைகளை ஏற்படுத்துகிறான். ஆனால் அதன் மத்தியில் தெய்வமே நீர் என்னோடு கூட இருக்கிறபடினால் அந்த தடைகள் மாற்றப்படுகிறது. கர்த்தர் கடலையே பிளக்க செய்கிறார், வெட்டாந்தரையில் நடக்கும்படி அவர் செய்கிறார். அந்த மகிமையான தேவன், அந்த மகத்துவ தெய்வம் நம்முடைய தெய்வமா இன்றைக்கு கூட இருக்கிறார். அதைவிட பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நம்முடைய குடும்பங்களில், விசுவாசியுடைய குடும்பங்களில் வருகிறதான தடைகள், யோர்தானையும் செங்கடலையும் பிளக்க ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. நம்முடைய சபைக்கு விரோதமாய் எழும்புகிறதான தீய சக்திகளை, அந்த யோர்தான் நதியை, செங்கடலை பிளக்க கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. நாளை கூட்டத்திற்கு விரோதமாய் எழும்புகிறதான தடைகளை தகர்க்க கர்த்தர் அவருடைய வார்த்தையை முழங்க பண்ண வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. நிஞ்சனத்தை பயம் கூடாது நடத்தான், உலகுന്ന നിൻ ശബ്ദം വെള്ളത്തിൻ മീതെ. നിഞ്ചനത്തെ ഭയം കൂടാതെ നടത്താൻ ഉലകുന്ന നിൻ ശബ്ദം വെള്ളത്തിൻ മീതെ. മഹത്വത്തിൻ ദൈവമേ നീ കൂടെന്നും ഉള്ളതാ, സമുദ്രം കണ്ടോടുന്നു യോർദാൻ പിൻവാങ്ങുന്നു. ആമേൻ. മഹത്വത്തിൻ ദൈവമേ നീ കൂടെന്നും ഉള്ളതാ, സമുദ്രം കണ്ടോടുന്നു യോർദാൻ പിൻവാങ്ങുന്നു. ചിഞ്ചനത്തെ ഭയം കൂടാതെ നടത്താൻ ഉലക്കുന്നു നിൻ ശബ്ദം പെരുവെള്ളത്തിൻ മീതെ. ചിഞ്ചനത്തെ ഭയം കൂടാതെ നടത്താൻ ഉലക്കുന്നു നിൻ ശബ്ദം പെരുവെള്ളത്തിൻ മീതെ. കൂടെന്നും ഉള്ളതാ, സമുദ്രം കണ്ടോടുന്നു യോർദാൻ പിൻവാങ്ങുന്നു. മഹത്വത്തിൻ ദൈവമേ നീ കൂടെന്നും ഉള്ളതാ, സമുദ്രം കണ്ടോടുന്നു യോർദാൻ പിൻവാങ്ങുന്നു. മഹത്വത്തിൻ ദൈവമേ നീ കൂടെന്നും ഉള്ളതാ, സമുദ്രം കണ്ടോടുന്നു യോർദാൻ പിൻവാങ്ങുന്നു. മഹത്വത്തിൻ ദൈവമേ നീ കൂടെന്നും ഉള്ളതാ, സമുദ്രം കണ്ടോടുന്നു യോർദാൻ പിൻവാങ്ങുന്നു. മഹത്വത്തിൻ ദൈവമേ നീ കൂടെന്നും ഉള്ളതാ, സമുദ്രം കണ്ടോടുന്നു യോർദാൻ പിൻവാങ്ങുന്നു. Shana makatuna kasatuna ni ashaba yarabakatuna ni makara yashamana na mana makatuna kalamani antuna. Thank you, Jesus. Ida barabala ribaikatuna karama shabala mankaratina. Jesus. Nirama shabankara mankatunankara sabana mankatunankala mankara nitarama. Jesus, we praise you, Lord. Sotram Yeswe. Thank you, Lord. Appa, we glorify Jesus. We praise you, we praise you, we praise you. நம்முடைய காலை ஆராதனையில் மகா தெய்வம் நம்மத்தில் எழும்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கரண்டை நாம் யாரும் பார்த்ததில்லை, ஆனால் கரண்ட் உண்டு என்று ஃபேனை பார்க்கும்போது லைட்டை பார்க்கும்போது தெரியும். அதுபோல கண்ணால் காண முடியாத தேவனை இந்த இடத்தில் அவர் வெளிப்படுத்துகிற கிரியையின் மூலமாக தேவன் இருக்கிறார் என்று நாம் அறிய வேண்டும், வெளி ஜனங்கள் அறிய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தீனாங்க ஷபக்கல தீனாங்க ரபௌரி விதி நமக்கல மக்க சபக்கர மக்கன மானியான மக்கதா. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஜோத்ர 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 ஜோத்ரம். ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, we thank you Jesus. தமிழ் பாட்டு 101 101. மனமே யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. யோர்தானதியோரம் திகையாதே மனமே யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. வெள்ளம் பெருகிடும் வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகிடும் வல்லமை குன்றாதே. வல்லவன் வாக்கொன்று மாறி போகாதே, வல்லவன் வாக்கொன்று மாறி போகாதே. யோர்தானதியோரம் திகையாதே மனமே யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. யோர்தானதியோரம் திகையாதே மனமே யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. வைப்பாயும் காலடி தற்பரன் சொற்படி, வைப்பாயும் காலடி தற்பரன் சொற்படி. வானவனே சுத்தம் வாக்கு மாறாரே, வானவனே சுத்தம் வாக்கு மாறாரே. யோர்தானதியோரம் திகையாதே மனமே யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. யோர்தானதியோரம் திகையாதே மனமே யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. உன்னத மன்னனே உன்ன முன்னணியில், உன்னத மன்னனே உன்ன முன்னணியில். துன்பமனுகாமல் துணையருள்வாரே, துன்பமனுகாமல் துணையருள்வாரே. யோர்தானதியோரம் திகையாதே மனமே யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. யோர்தானதியோரம் திகையாதே மனமே யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. கானானினோரமே காதலன் நாடதே, கானானினோரமே காதலன் நாடதே. காணுவின் தேசமாய் என்ன இன்பமே, காணுவின் தேசமாய் என்ன இன்பமே. யோர்தானதியோரம் திகையாதே மனமே யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. யோர்தானதியோரம் திகையாதே மனமே யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. அதேனும் ஓடுதே பூரண அன்பதே, அதேனும் ஓடுதே பூரண அன்பதே. காட்டினாலே அதை பகரலாகாதே, காட்டினாலே அதை பகரலாகாதே. யோர்தானதியோரம் திகையாதே மனமே யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. யோர்தானதியோரம் திகையாதே மனமே யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே.
ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதே. ஜோதியின் வஸ்திரம் தரித்திடலாமே, ஜோதியின் வஸ்திரம் தரித்திடலாமே. யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. வெள்ளம் பெருகிடும் வல்லமை கொன்றாதே, வெள்ளம் பெருகிடும் வல்லமை கொன்றாதே. வல்லவன் வாக்கொன்று மாறி போகாதே, வல்லவன் வாக்கொன்று மாறி போகாதே. யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. வைபாயும் காலடி கற்பரன் சொற்படி, வைபாயும் காலடி கற்பரன் சொற்படி. வானவன் சுத்தமாக்குமாறாரே, வானவன் சுத்தமாக்குமாறாரே. யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. கானானினோரமே காதரன் நாடதே, கானானினோரமே காதரன் நாடதே. காணுவின் நேசமாய்ந்த இன்பமே, காணுவின் நேசமாய்ந்த இன்பமே. யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலங்காதே உள்ளமே. ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதே, ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதே. ஜோதியின் வஸ்திரம் தரித்திடலாமே, ஜோதியின் வஸ்திரம் தரித்திடலாமே. ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதே, ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதே. ஜோதியின் வஸ்திரம் தரித்திடலாமே, ஜோதியின் வஸ்திரம் தரித்திடலாமே. ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதே, ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதே. ஜோதியின் வஸ்திரம் தரித்திடலாமே, ஜோதியின் வஸ்திரம் தரித்திடலாமே. ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதே, ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதே. ஜோதியின் வஸ்திரம் தரித்திடலாமே, ஜோதியின் வஸ்திரம் தரித்திடலாமே. ஜெயம் பெற்றோர் நாடதே, ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதே. ஜோதியின் வஸ்திரம் தரித்திடலாமே, ஜோதியின் வஸ்திரம் தரித்திடலாமே. ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதே, ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதே. ஜோதியின் வஸ்திரம் தரித்திடலாமே, ஜோதியின் வஸ்திரம் தரித்திடலாமே. Thank you, Lord. Stotram Yeswe, Stotram Yeswe. Odirantina Shabakalankara Bauriadina Sarabakalamantinanka Sabaniana Niratunanka Sabakatunanka Shabakalamankara Mantide. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, Lord. We praise you, Jesus. We praise you. ஒரு வருஷம் முடிய போகிறது. கர்த்தருடைய சித்தத்தினால் நமக்கு ஒரு புதிய வருஷம் கிடைக்க போகிறது. ஆனால் புதிய வருஷம் கொண்டாட்டம் அல்ல. ஏனென்றால் மறுபக்கத்தில் ஒரு பயம் வருகிறது. 2015ஆம் ஆண்டு நமக்கு தரப்படும். ஆனால் 2014ஆம் ஆண்டு நித்தியமாக போய்விட்டது. ஒரு வருஷம் குறைந்திருக்கிறது. இனி காலம் இல்லை என்கிற பயம் வருகிறது. ஆகையால் அந்த பயத்தோடு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட்டால் நாம் ஞானிகள் இருக்கிறோம். ஆகையால் நாம் இப்பொழுது பாடினோம், கானான் தேசத்துக்கு முன்னாடி இருக்கிறதான் யோர்தான், யோர்தானை தாண்டினால் கானான். ஆகையால் அந்த யோர்தானுடைய கரையில் நாம் வந்திருக்கிறோம், விளிம்பில் வந்திருக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு யோர்தான் உண்டு. அதை பற்றி தான் சில வாரங்களாக ஒரு பெரிய யுத்தம் வரப்போகிறது என்று ஆவியானவர் எச்சரித்து கொண்டிருக்கிறார்.
ஆனால் திகையாதே மனமே, கலங்காதே உள்ளமே. அதனால இந்த நாட்கள் பயப்படாமல் தைரியமாக நம்முடைய யுத்தங்களை சந்திக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். அந்த யுத்தம் வரும்போது அரசாங்கம் நமக்கு விரோதமாக எழும்பும், ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள், நம்முடைய சொந்தக்காரர் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள், சமுதாயம் நமக்கு விரோதமாக எழும்பும், மற்ற மதத்தார் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். எதுவாக அதனால நம்மில் சிலர் பிழைப்போம், நம்மில் சிலர் மரிப்போம். பிழைக்கிறோமோ மரிக்கிறோமோ கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். இயேசுடைய நாமத்தை மறுதலிக்காமல் நாம் சாக வேண்டும், நாம் ஜீவிக்க வேண்டும். ஆகையால் இந்த நாட்களில் நமக்கு அதிக பலன் வேண்டும். வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே. அதனால அந்த வெள்ளங்கள் பெருக போகிறது. 2015ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டை விட அதிக யுத்தங்கள் உள்ள, போராட்டங்கள் உள்ள, பிரச்சனைகள் உள்ள, பிசாசுகள் எழும்புகிற, மனுஷர்கள் எழும்புகிற வருஷமா இருக்க போகிறது. ஆனால் வல்லமை குன்றாது, அது வல்லமை குறையாது. கர்த்தர் அதற்கேற்றபடி நமக்கு வல்லமையும் தரப்போகிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திடாந்தரா ஷபகத்தினா கரா ஷபானியானா மங்கத்துதான் கலபானியாந்தரா. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. நம்முடைய சுத்திகரிப்பு கூட்டங்கள் நம்மை கழுவி வெண்மையாக்குகிறது மாத்திரமல்ல, நம்மை யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்துகிற கூட்டங்களாய் மாற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே. வல்லவன் வாக்கொன்று மாறி போகாதே, வல்லவன் வாக்கொன்று மாறி போகாதே. வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே. வல்லவன் வாக்கொன்று மாறி போகாதே, வல்லவன் வாக்கொன்று மாறி போகாதே. வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே. வல்லவன் வாக்கொன்று மாறி போகாதே, வல்லவன் வாக்கொன்று மாறி போகாதே. வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே. வல்லவன் வாக்கொன்று மாறி போகாதே. ஆமென். வல்லமை பெருக போகிறது. யுத்தங்கள் பெருகும் போது வல்லமை பெருக போகிறது. வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகிடும் வல்லமை குன்றாதே. வல்லவன் வாக்கொன்று மாறி போகாதே. வல்லவன் வாக்கொன்று மாறி போகாதே, வல்லவன் வாக்கொன்று மாறி போகாதே. வல்லவன் வாக்கொன்று மாறி போகாதே, வல்லவன் வாக்கொன்று மாறி போகாதே. Thank you Lord. We thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Yes we praise Jesus. Tuda rabba shabakaramani atuda. Ni rabba karausara bakalamani ana manka today. Jesus, we praise you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே. தாவீது கோலியாத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்ட போது சவுல் அவருக்கு இந்த பொதுவாக மற்றவர்கள் அணிந்து கொள்ளுகிறதான அந்த ஆயுத வர்க்கத்தை கொடுத்தார். ஆனால் அவரால் அதை சமாளிக்க முடியல, இந்த வெயிட் எல்லாம் தாங்க முடியல. அதற்கேற்ற எக்ஸசைஸ் இல்லை தாவீதுடைய பாடியில். அதை கலட்டி விட்டு தான் யுத்தத்துக்கு போனான். அவனுடைய காரியத்தில் நல்ல காரியம். ஆனால் நாம் பிசாசுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போகும்போது சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு தான் போக வேண்டும். அது எப்படி தரித்து கொள்வது தெரியல. நாம் தாவீதை போல நம்ம எல்லாரும் யாரும் மிலிட்ரியிலேயே வளர்ந்தவர்கள் அல்ல. நாம் எல்லாரும் சாதாரண ஆட்கள் தான், யுத்தத்தை பழகாதவர்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு சின்ன சின்ன சோதனைகளை அனுப்பி எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று கற்று தருகிறார். ஆகிய சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்து கர்த்தர் நம்மை பலசாலிகளாய் மாற்ற வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி தலைச்சிறை அணிவது, எப்படி பாதரட்சி அணிவது, எப்படி மார்க் பதக்கத்தை போடுவது, எப்படி பட்டயத்தை வீசுவது, இதெல்லாம் ஒரு கலை. பிரியமானவர்களே, இதை படித்தா பிசாசு கிட்டே வரமாட்டான். ஆகல் இந்த குறிப்புக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கர்த்தர் யுத்தத்தை பழக நம்மை பலப்படுத்த வேண்டும். ஆயுதத்தை தரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். எப்படி தாவீதுடைய சேனையில் பராக்கிரமசாலிகள் ஒரு மனுஷன் 300 பேரை சந்திப்பார்.
யோசித்து பாருங்க, எவ்வளவு பயங்கரமானது. நமக்காக தான் இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்மில் ஜனங்கள் அப்படி ஒரு நபர் ஒரு சேனையாய் மாற வேண்டும். ஒரு மனுஷ சேனைகளை கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். நாம் இன்றைக்கு பாடினது போல யோர்தான் என்று சொன்னால் வெறும் தண்ணீர் அல்ல. தண்ணீர்னா பரவாயில்ல, பிசாசுகள் யோர்தானை போல வரப்போகிறது. தீய சக்திகள் வெள்ளம் போல் வரப்போகிறது. அந்த நேரத்தில் கர்த்தர் அவருடைய அதிகாரத்தை தர வேண்டும் என்றால் இப்பொழுதே நாம் அதற்காக ஆயத்தப்பட வேண்டும். அந்த யுத்தத்துக்கு தேவையான விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அந்த யுத்தத்துக்கு தேவையான பரிசுத்தத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அந்த யுத்தத்திற்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். எந்த வார்த்தை எப்பொழுது பேச வேண்டும், எப்படி கால் வைக்க வேண்டும், எப்படி பிசாசை எதிர்க்க வேண்டும், எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது மௌனமாக இருக்க வேண்டும், கர்த்தர் அவருடைய சுபாவத்தை அலங்காரத்தை நமக்கு தர வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே இயேசுவே 2015 ஆண்டில் வெள்ளம் பெருகுகிறது ஆன நாட்களில் ஆண்டவர், யுத்தங்கள் பெருகுகிறது ஆன இந்த காலத்தில் இயேசுவே, விழிப்படைய வேண்டியதான இந்த காலத்தில் இயேசுவே, அப்பா ஜாக்கிரதையா ஜீவிக்கும்படியாக, விழிப்புடன் ஜீவிக்கும்படியாக எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி உம்முடைய வசனங்களை உரைக்க வேண்டும், எப்படி பட்டயத்தை வீச வேண்டும், எப்படி விழித்திருக்க வேண்டும், எப்படி பிரதிஷ்டை செய்ய வேண்டும், எப்படி உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும் எங்களுக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே. Thank you Jesus, we praise you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord. பரிசுத்தரே, பரிசுத்தரே. Thank you Lord. We thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், அப்பா பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, சுத்திகரி மாற்றும் ஆண்டவரே ஜீசஸ். ஓ ரபா ஷபா கரபானி ஆண்டவரே, யுத்தத்திற்காக எங்களை பலப்படுத்தும், யுத்தத்திற்காக எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. Thank you Lord. We thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் பராக்கிரமசாலிகள் எழும்பும்படியாக, சோதனைகளை ஜெயிக்கிறவர்களை நீர் எழுப்பும் ஆண்டவரே, விசுவாச வீரர்களை எழுப்பும் ஆண்டவரே இயேசுவே, பயப்படாதவர்களை எழுப்பும் ஆண்டவரே, சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களை எழுப்பும் ஆண்டவரே, யுத்தத்திற்காக பயப்படாமல் அஞ்சாமல் முன்னேறக்கூடியவர்களை எழுப்பும் ஆண்டவரே, முழங்கால்கள் நின்று ராக்காலங்களில் போராடி ஜெபிக்கக்கூடியவர்களை எழுப்பும் ஆண்டவரே, பிசாச வார்த்தையினால் ரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் ஜெயிக்கக்கூடியவர்களை எழுப்பும் ஆண்டவரே. Thank you Lord. We thank you Jesus. We praise you. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. திடரபா ஷபகரமா கலமானியானா மங்கதுரே. Thank you Lord. We thank you. இந்த தற்காப்பு கலைகளில் ஆரம்பத்தில் ஒயிட் பெல்ட், அப்புறம் இந்த பெல்ட் அந்த பெல்ட்னு சொல்லி ஒவ்வொரு பெல்ட்டாக முன்னேறும் போது கடைசியாக உயர்ந்த பெல்ட் கிடைக்கும்போது அவங்களுக்குள்ள பேய் ஏற்றுவாங்களாம், பிசாசு ஏற்றுவாங்க. அப்போ அவங்க அவங்க அடிக்கிறது குத்துறது எல்லாம் மனுஷிகமாக இல்லை, அது பிசாசுடைய பலனுடையவர்களாக மாறுவாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கு. நம் மத்தியில் சில வருடங்களுக்கு மறித்த மந்திரவாதி பிரதர் சாம்ராஜ் அவர் சொல்லுவார், அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் கூட சில சீஷர்கள் இருப்பாங்க, அவங்களும் மந்திரம் படிக்கிறவங்க. அப்போது இவர் அந்த கேங்கை சேர்த்து நாம் எல்லாரும் தமிழ்நாட்டை ஆளுகை செய்யணும்னு சொல்லிட்டு, எல்லா தீமையெல்லாம் அகற்றணும், நம்ம தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நிறைய பிசாசு ஏற்றினார் அந்த சீஷர்களுக்குள்ள. அந்த பிசாசு பேர் மாடல். அந்த பிசாசு ஏறுனா மரத்தெல்லாம் அப்படி கட்டிப்பிடிச்சு அப்படி வேரோட பிடிங்கிடுவாங்க, கை வச்சு, வெறும் கை வச்சு. அப்படியெல்லாம் பிசாசுகள் இருக்கான். அப்போது நம்முடைய யுத்தம் வித்தியாசமானது. பராக்கிரமமான காரியங்களை செய்யும்படியாக முழங்கால் படிட்டு ஜெபித்தால் பெரிய காரியங்களை ஆண்டவர் சாதிப்பார். அப்படிப்பட்ட வீரராய் கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். மரத்தை பிடுங்கிறதுனால தேவனோடு யுத்தம் செய்ய முடியாது, ஆனால் முழங்கால் படி இருக்கிறதுனால மரத்தை பிடுங்குற பிசாசை நாம் பிடுங்கலாம். அப்படிப்பட்டதான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆக எந்த யுத்தத்தை எப்படி செய்ய வேண்டும், எப்படி பட்டயத்தை வீச வேண்டும், கர்த்தர் நமக்கும் அந்த பிளாக் பெல்ட், அந்த ரெட் பெல்ட், அந்த உயர்ந்த டிகிரியை தந்து விசுவாசத்திலும் ஜெபிப்பதிலும் கர்த்தர் நம்மை வீரராய் மாற்ற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். துதமௌஷம கத்தின கசரப கலமானியத்துரே ரியானங்கரா சக்தலங்கரமானியத்துரே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓ ரமௌஷபகரமந்தினகல ஷபகரமானியத்துரே. Thank you Lord. We thank you Jesus. We praise you. நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு கராத்தே மாஸ்டர் அவர் ஒரு குட்ஸ் ட்ரெயினை அவருடைய முடியை வச்சு இழுத்தார். குட்ஸ் ட்ரெயினை நீல முடி வச்சுதான் முடியில் கட்டிட்டு அப்புறம் அந்த ட்ராக்கில் அவர் தள்ளிட்டு இழுக்கிறார். 1 மீட்டர் இழுத்தார். யோசிச்சுப்பார் எவ்வளோ சக்தி இருக்கும். ஒரு ஆள் தனியாக முடியை வச்சுட்டு ஒரு கோச் எம்டி தான், ஆனால் ஒரு பஸ்ஸை தள்ள முடியுமா? ஒரு பஸ்ஸை தள்ளி பாருங்க. பஸ்ஸை விட குட்ஸ் ட்ரெயின் வெயிட் ஆனது. பஸ்ஸை 10 பேராவது இருந்தால் கொஞ்சம் அவர் தள்ளலாம். ஆனால் இந்த மனுஷன் ஒரு ஆள் முடியை வச்சு இழுக்கிறார். எப்படி? அவனுடைய சக்தியில் அவனுக்குள்ள பிசாசு இருக்கு. அதுபோல நாமும் யுத்தத்தில் வல்லவர்களாய் மாற வேண்டும். யுத்தத்தில் வல்லவர்கள். இந்த வசனம் வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33 34. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள். விசுவாசத்தினால் யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார். பொதுவா கராத்தே படிச்சவங்க சொல்லுவாங்க, கராத்தே படிச்சவங்களுக்கு ரொம்ப பாடி இருக்காது, சாதாரணமாக தான் இருப்பாங்க பார்க்கறது. ஆனால் போன் ஸ்ட்ரென்த் இருக்கும், எலும்புல சக்தி இருக்கும். இப்போ ரோட்டில் போகிறாங்க, யாராவது கிண்டல் பண்ணணும் நடந்துகிட்டே போவாங்க. அப்புறம் அடிக்க போகும்போது தான் அவங்க யாருன்னு தெரியும். அவங்க அடிக்கிற அடியில் இவங்க பல்லெல்லாம் உடஞ்சிடும். அப்போ அதுபோல தான் ஆவிக்குரிய ஜீவத்தில் நாம் யுத்தத்தில் வல்லவர்கள் சொன்னால் நம்ம பார்த்தா எதுவுமே தெரியாது, சாதாரண மனுஷர். ஆனால் முட்டி போட்டால் மனுஷனில் ஆடும், பிசாசே பாதாளமே அதிரும். அப்படிப்பட்டதான வீரர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். நம்முடைய கண்களை மூடுவோம். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு அபிஷேகம் வேண்டும்? ஆண்டவர் இதெல்லாம் சாதாரணமாக சும்மா கதை வாசிக்க முடியாது, எழுதவில்லை. நம்முடைய காலத்தில் இது நடக்க போகிறது. நம் மத்தியிலிருந்து இப்படிப்பட்ட வீரர்கள் எழும்ப போகிறார் என்று ஆண்டவர் முன்னாடியே ஒரு தீர்க்க தரிசனமாக தான் அதை கதையாய் நமக்கு எழுதியிருக்கிறார். அதை வாசித்து நாம் உற்சாகப்பட வேண்டும். அதை வாசித்து அதற்கேற்ற அபிஷேகத்தை நாம் பெற வேண்டும். சிம்சோன் சாதாரண மனுஷன் தான். நடக்கும்போது தரையிலெல்லாம் ஓட்ட வராது, சாதாரண. ஆனால் அபிஷேகம் வந்தது, இரும்பை வளைச்சிருவான், கேட்டை பிடுங்கிட்டு தூணோட தூக்கிட்டு போயிடுவான், 1000 பேரை தாடை எலும்பு வச்சு அடிப்பான், சிங்கத்தை கிழிப்பான். சாதாரண மனுஷன் கிடையாது. அதுபோல தேவன் நமக்கும் வல்லமை தர வேண்டும். அவருடைய கண்களை மூடுவோம். ஆண்டவர் அவருடைய வல்லமை நம்மேல் இறங்க பண்ண வேண்டும். இந்த ராத்திரியில் வந்திருக்கிற நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கடைசி நாட்கள் யோர்தான் நதியை பிளக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். யோசித்து பாருங்க, கரை புரண்டு ஓடுகிற, வேகமாக ஓடுகிற அந்த தண்ணீரில் கால் வச்சு, நீங்கள் பீச்சில் போய் இல்லைன்னா ஒரு ஆற்றில் போய் கால் வச்சு என்ன நடக்கும்? தண்ணீர் மேலே போயிட்டே இருக்கும். நம்ம வாராமல் இருந்தால் போதும், நம்ம விழாமல் இருந்தால் போதும். ஆனால் அந்த யோர்தான் நதியில் கர்த்தர் தண்ணீரை நிறுத்தக்கூடியதான அதிகாரத்தை ஆண்டவர் ஆசாரியர்களுக்கு கொடுத்தார். முன்ன பின்ன அதை செய்ததில்லை, அதை பிராக்டிஸ் பண்ணினதில்லை. அதான் முதல், அதான் கடைசி. அவர்கள் காலை வைத்தார்கள், அந்த கரை புரண்டு வேகமாக ஓடுகிற தண்ணீர் அப்படியே ஒரு குவியலா மேலே எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த கடைசி நாட்கள் நம்முடைய யுத்தங்களில் கர்த்தர் அதிகாரத்தை நமக்கு தரப்போகிறார். ஆகையால் இந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் நாமும் காத்திருப்போம். ஒரு 5 நிமிடம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடட்டும். சரீரத்தில் சோர்வு, களைப்பு, தூக்கம் இருக்கலாம். அதன் மத்தியில் கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். நாம் ஞானம் உள்ளவர்களா இந்த வல்லமை சேர்த்து வைக்கும் போது ஒரு நாள் பிசாசுக்கு முன்னாடி நிற்க வேண்டி வரும். அன்றைக்கு நாம் பிசாசை பார்த்து பயப்பட மாட்டோம், பிசாசு நம்மை பார்த்து பயப்படுவான். ஏனென்றால் நமக்குள் அந்த அபிஷேகம் உண்டு. அந்த ஊராயா ஷபங்கரமானி அம்துரா அனுகொள்ளுமா ஓரியா சபங்கரமா ஷபங்கரமானி அம்துரா. ஆண்டவரே, கர்த்தர் இதை வாக்குத்தத்தமாய் நமக்கு தருகிறார். கர்த்தர் சொல்லுவார், அதை செய்வார். நீரமா ஷபங்கரமானி அம்துரே. Thank you Lord, thank you Jesus. Oh rabau shabakaramani atre, oh ramau shabakaramankalamani atina kasarabakalamani atre. ஆண்டவரே, 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 உர்ரமரா சபகத்ரே. உங்களை பார்த்தால் நீங்கள் சாதாரணமான ஆட்கள் மாதிரி தான் இருக்கிறீர்கள்.
ஒன்று வெளிப்பிரகாரம் ஒரு விசேஷம் இல்லை, ஆனால் விசேஷம் உள்ளே இருக்கிறது, மறைந்து இருக்கிறது. ஒரு பெரிய ஆண்டவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சண்ணீரின் மேல் ஜலத்தின் மேல் அசைவாடினவர், செங்கடலை பிளந்தவர், யோர்தானை நிற்க செய்தவர், மரித்தவர்களை எழுப்பினவர் நமக்குள் வாசம் செய்கிறார். சீக்கிரத்தில் ஒரு நாள் வரப்போகிறது, நம் மூலமாய் அவருடைய மகிமை உலகத்திற்கு வெளிப்பட போகிறது. அதற்காக முன் சுவையாக, அட்வான்ஸாக இந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமையை தந்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்வோமாக. தீக்கராயா ஷமகரமானியா துரியா சமானியா துடா ஷனானியா கரா சபா கித்தனா கலமா கரமானியா. Tiramana karama shabakala tirakara sarabakara niature nira lamma karamana yaturaka sakaramani yature. Thank you Lord, thank you Jesus, praise stotram Yeshua, stotram Yeshua, stotram Yeshua, stotram Yeshua, stotram Yeshua. Thank you Lord, thank you Jesus. வல்லமை 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 ஓரத்தி அந்தரா சிதர் கண்ண ஹங்கர் அபஸ்தந்தலா கரமானி அத்துரா நிரமா ஷமானி அத்துரா. இயேசுவே, Jesus, praise, praise. Thank you Jesus, praise. Thank you Lord, thank you Jesus, praise Jesus. வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே. மாறி போகாதே, வல்லவன் வாக்கு மாறி போகாதே. வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே. வல்லவர் வாக்கு மாறி போகாதே, வல்லவர் வாக்கு மாறி போகாதே. வெள்ளம் பெருகிடும் வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகிடும் வல்லமை குன்றாதே. வல்லவர் வாக்கு மாறி போகாதே, வல்லவர் வாக்கு மாறி போகாதே. வெள்ளம் பெருகிடும் வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகிடும் வல்லமை குன்றாதே. வல்லவர் வாக்கு மாறி போகாதே, வல்லவர் வாக்கு மாறி போகாதே. வல்லவர் வாக்கு மாறி போகாதே, வல்லவர் வாக்கு மாறி போகாதே. Jesus, thank you Lord, thank you Jesus, Yeshua, Jesus, stotram Yeshua. Iramakana katiranka shabala ribina karamana tura neria kara sarakaturan kalamana ture. Jesus, Jesus, thank you Lord, thank you Jesus, praise, thank you Jesus, Jesus. Thank you Jesus, praise. Thank you Jesus, Jesus. இந்த அபிஷேகம் இறங்கும் போது உங்களுடைய ஜீவியம் மாறுவதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பார்வை மாறும், உங்களுடைய வார்த்தை மாறும், உங்களுடைய பிரதிக்கிரியைகள் மாறும். பிசாசு வந்து மிரட்டுவான், உன்னுடைய உயிரை எடுக்காம நான் உன்னை விட மாட்டேன். உங்களுக்கு பயமே வராது. அந்த டைம்ல அவனுடைய உயிர் தான் போகுமே ஒழிய நீங்கள் பிழைக்க போகிறீர்கள். அந்த வல்லமை தான் இப்பொழுது நம்மை இறங்கி கொண்டே இருக்கிறது. பரலோகம் பூமியோடு தொடர்பு கொள்ளுகிற நேரம், தேவன் அபிஷேகத்தின் மழையை நம்மை ஊற்றுகிற நேரம். தீரமௌஷம கரானியா தீரா சரபா கலமானியா தீரா கசரபா ஏரியா கசகல் கார்னி அஸ்தன மௌரியால கரா நிக்கதேசியா கரமானியா துலே ஸ்வேலா ரூசியா கோர். Yeshua, Jesus, thank you Jesus, thank you Lord,
Yeswe, Jesus. Tira makana masantala karamana. Nima razwana de lagabustan nereba. Ni saktira karamania. Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வல்லவர் வாக்கொன்று மாறி போகாதே, வல்லவர் கொன்று மாறி போகாதே. வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வல்லவர் வாக்கொன்றும் இரவல் சமன கரமா நிக்க சமகரமானிய ரபகலா. வல்லவர் வாக்கொன்று மாறி போகாதே, வல்லவர் வாக்கொன்று மாறி போகாதே, வல்லவர் வாக்கொன்று மாறி போகாதே, வல்லவர் சமகரமா கதிரா சமரகலமானா துதே. Thank you, Lord. Yes, Jesus. Nimaka shabara bara tura bara ture. Jesus. Balam balam tira maushama karama kalana ture. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Sotram Yeshua. Jesus. Sotram Yeshua. Sotram Yeshua. Sotram Yeshua. Jesus. Yeshua. Thank you, Jesus. Tinaka Shama. Swanari Tira Satura. Maraka Sankara Bali Antidankara Shabala Baranti Dankara Sagala Bakaramani Antide Nirama Sabakala Mankaramani Antide. Thank you, Lord. Thank you, Jesus. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Nirama Ushana Madura Kamana Tura. Nirama Ushama Katira Kamara Katura. Lord, increase our anointing, Jesus, increase our anointing in Jesus, Yeshua. Help us to learn warfare, oh Jesus. Urama Shabakala Kara Sakbala Karamana Mankatri. Yeshua, Jesus, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Victory, victory. Yeshua, Yeshua. Sinama katura shabari tura satura tira sadura kala ni asura ni Makaragula kadureni sataraba ni sarabura twa.
Jesus. ஒரு பெரிய யுத்தம் வரப்போகிறது. ஆனால் அதற்கேற்ற ஒரு பெரிய அபிஷேகமும் வரப்போகிறது. இனிமேல் நாம் யாரும் சாதாரணமானவர்களாக இருக்க போகிறதில்லை. இனிமேல் உலகம் நம்மை பல சபைகளில் ஒரு சபையாக பார்க்க போகிறதில்லை. நீதியின் சூரியன் நம்மத்தில் உதிக்க போகிறார். அவருடைய பராக்கிரமத்தின் நாள் என்று அழைக்கப்படுகிற அந்த நாள் இந்த சபை காண போகிறது. அன்றைக்கு சத்துருவை நாம் காலின் கீழ் மிதிக்க போகிறோம். அன்றைக்கு அரசாங்கம் நம்மை பார்த்து பயப்பட போகிறது. அன்றைக்கு ஜாதிகள் நம்மண்டை ஓடி வர போகிறார்கள். அன்றைக்கு கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் எல்லா பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட போகிறது. ஷனாரியங்க சங்கராரியல வங்கரமா நிதர் ரசோல் கித்தர மௌசமானியதுரா. Nagelle nasaria rabakira naleros nadornei parabarasto. Thank you, Jesus. 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 Asevadu mandavare aseva. Tirambalanka narezolamba. Adarantiraka shabala bakaramana yatuna. Jesus, 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 Jesus.
Jesus. Thank you, Jesus. Thank you. Hurra baushaba tuda. நாம் ஒரு தாழ்வான ஒரு நிலவரத்தில் இருந்தாலும், நாம் போன வாரத்தில் கேட்டது போல இந்த சபை ஒரு ஒன்றுமில்லாத மகிமையற்ற ஒரு நிலவரத்தில் காலகட்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. இன்னும் அவர் நம்மோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார், பேசிக்கொண்டு இருக்கிறார். எப்படி வெளியே வர வேண்டும், எப்படி பிரகாசிக்க வேண்டும் என்று அவர் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். அவ்வப்போது அவருடைய வல்லமையை தந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் தந்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார், ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். அதனுடைய அர்த்தம், ஒரு நாள் வரப்போகிறது, நம்ம ஓட போகிறோம், ஓட போகிறோம், ஓடிக்கொண்டே இருக்க போகிறோம். நடந்து நடந்து பிசாசை எதிர்க்க போகிறோம், துரத்த போகிறோம், வெட்ட போகிறோம். அந்த நாளில் நமக்கு சோர்வு வரப்போகிறதில்லை. அதற்காக இப்பொழுதே ஆண்டவர் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் 2-3 காரியங்களுக்காக ஜெபித்து அதற்கு பிறகு முடிக்க போகிறோம். முதலாவது, இந்தியாவிலும் எத்தனையோ நாடுகளிலும் சுவிசேஷத்தின் ஊழியத்தை செய்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்கள் போய் கிராமங்களுக்கு போகிறார்கள், சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் நம்முடைய ஊழியம் சபையின் ஊழியம். அதனால we preach that we might present every man perfect in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்கு முன்பாக சபையை போய் நிறுத்தணும். அதான் இந்த ட்ரெஸ் போட்ட மெல்கிசேதேக்கு முறை மேல் உள்ளதான ஊழியக்காரருடைய ஊழியம். எல்லா ஊழியங்களும் ஒரே ஆள் செய்ய முடியாது. நம்முடைய ஃபோக்கஸ் இதுதான். ஆனால் சுவிசேஷத்தில் ஊழியமும் நடந்துட்டு இருக்கு. விசுவாசிகள் போறாங்க, நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க, இன்னும் ஓப்பன் ஏர் மீட்டிங் நடத்துறோம், சில நேரத்தில் காஸ்பெல் மீட்டிங் நடத்துறோம், கன்வென்ஷன் நடத்துறோம். இதெல்லாம் ஒரு விதமான சுவிசேஷம் விதைக்கிற ஊழியம். ஆனால் கிராமங்களுக்கு போய் தனிப்பட்ட நபர்களை சந்தித்து, ஹாஸ்பிட்டலுக்கு போய், ஜெயிலுக்கு போய், இப்படி எத்தனையோ பேர் போய் ஊழியம் செய்கிறாங்க. வெளிநாடுகளுக்கு போய், பாஷை தெரியாத நாடுகளுக்கு போய், காடுகளுக்கு போய், ஆதிவாசி ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய, தீவுகளுக்கு போகிறார். இப்படி எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அழைக்கப்பட்டு அனுப்பப்படுகிறார். கர்த்தரால் அழைக்கப்பட்டு அனுப்பப்படுகிறார். அவர்களை நாம் இங்கே இருந்தால் வசதியாக இருக்கிறோம், ராத்திரி நாம் இருக்கிறோம், அவர்களை தாங்க வேண்டும். இது நம்முடைய கடமை. இப்படி நாம் செய்தால் கர்த்தர் நமக்கு அவார்டு கொடுப்பார், ரிவார்டு கொடுப்பார், பிரதிபலன் கொடுப்பார். நம்முடைய ஊழியத்தின் நேரத்தில் மற்றவர்களை நமக்காக ஜெபிக்கும்படியே எழுப்புவார். ஆகையால் இப்போ கூட ஒரு பிலீவர் இன்றைக்கு வந்து சொன்னார், 2 நாட்களுக்கு முன்னாடி புழல் ஜெயிலுக்கு போய் 700 பைபிள் அங்குள்ள கைதிகளுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட ஊழியம் செய்யும். அப்போ அந்த ஜெயிலில் இருக்கிற எல்லா கைதிகளும் அதை படிச்சுட்டு அதை ரட்சிக்கப்படணும். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணால் அவங்க வாசிக்கிறது புக்காக இருக்காது, தேவனுடைய வார்த்தையாக மாறும். அவங்க மூடிட்டு குப்பையில் போட மாட்டாங்க, தேவனுடைய வசனமாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்கள் நாம் ஜெபித்தால் கர்த்தர் அதை செய்வார் என்று? நமக்கு அது காதில் கேட்காவிட்டால் கூட பரவாயில்ல, பரலோகத்தில் கர்த்தர் அதை சொல்லுவார். ஆனால் இன்றைக்கு பொறுப்போடு ஜெபிப்போம். நாம் ஜெபித்தால் சூழ்நிலைகளை மாற்றலாம். நாம் ஜெபித்தால் அந்த சுவிசேஷகர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார், அந்த மிஷனரிமாரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார், ஜெயில் ஊழியம், ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். ஆகையால் யார் யார் இந்த நேரத்தில் பல சவால்கள் மத்தியில் பைபிள் கொடுக்கிறார்கள், துண்டு பிரதிகள் கொடுக்கிறார்கள், தனிப்பட்ட விதத்தில் சுவிசேஷம் சொல்லுகிறார்கள். இங்கே ஒரு ஆட்டோ ஊழியம் செய்கிறவர் இருக்கிறார். ஆட்டோவில் அவரே மைக்கெல்லாம் செட் பண்ணி வண்டி ஃபுல்லாக வசனம். எங்கேயாவது நம்ம மவுண்ட் கன்வென்ஷன் சொன்னால் கொஞ்சம் காசு கொடுத்தா போதும், அவர் எல்லா இடத்துலையும் நோட்டீஸ் கொடுத்து அறிவிச்சிறார். அப்படி ஊழியம் செய்கிறவர்களாம் இருக்கிறான். ஆகையால் பல விதத்தில் சுவிசேஷத்தின் ஊழியத்தை செய்கிறவர்களை கர்த்தர் தாங்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அபிஷேகம் பண்ண வேண்டும். அவர்கள் சந்திக்கிறதான சவால்களின் நிமித்தம் அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தைரியமாய் ஊழியம் செய்து கொண்டே இருக்க கர்த்தர் அவர்களை பலப்படுத்த வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் யாரெல்லாம் சுவிசேஷத்தின் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்களோ நீர் அவர்களை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை அதிகமாய் அவர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, அவர்கள் சோர்ந்து
சோர்ந்து போக கூடாது. அவர்கள் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடிக்கு நீர் அவர்களை பலப்படுத்த வேண்டும், மனபலனை தர வேண்டும். ஆண்டவரே வார்த்தை விதைக்க, சுவிசேஷத்தை சொல்ல, காலம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய தைரியத்தை தர வேண்டும். ஆண்டவரே thank you Lord, we thank you Jesus. கிருபை தர வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை நீர் தர வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே நீர் காப்பாற்று, இயேசுவே நீர் அபிஷேகம் பண்ணும், இயேசுவே உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தின் கீழ் அவர்களை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. அதற்கு பிறகு எந்த பிசாசு அவர்களை தொடக்கூடாது. இயேசுவே உம்முடைய பாதுகாப்பை நீர் தந்தவர்களை நடத்த வேண்டும், ஜெயத்தின் பாதையில் அவர்களை நடத்த வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை தாரும், உம்முடைய சுவிசேஷத்தை அவர்களுக்கு தாரும், உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு தாரும். எந்த சூழ்நிலையில் எந்த வசனத்தை பேச வேண்டும் அவர்களுக்கு நடத்தி போய் தாரும், வெளிப்பாடுகளை தாரும், அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. ஊரமா ஷபங்கர மங்கலானியார பசபகன மங்கத்ரே. Thank you Lord, thank you Jesus. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு போதும் ஆண்டவரே. நீர் அவர்களை தாங்கி நடத்த வேண்டும் ஆண்டவரே. பெரிய ஜெயம் அவருடைய ஜீவிதத்தில் உண்டாகும்படியாக நீர் கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே. நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. Thank you Jesus, we praise you. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் அந்த குரூப்பு தான் அவங்க போய் ஜெயிலுக்கு போய் 700 பைபிள் கொடுத்துட்டு வந்திருக்கிறான். அப்போ அதை சொன்ன பிரதர் சொல்றார், இப்படி நான் செய்யறதுனால நான் நிறைய அடி வாங்குறேன். இப்படி செஞ்சுட்டு நான் வரேன், என் மனைவி கட்டிலேருந்து இறங்கும் போது கால் சுளுக்கிடுச்சு, நடக்க முடியல. அப்புறம் பக்கத்து ரூம்லேருந்து திடீர்னு சத்தம் கேட்குது. புதுசு அங்கே போனால் ஒன்றுமே இல்லை. திடீர்னு பார்த்தா மேலேருந்து ஏதோ விழுது, பொருட்கள் விழுது. எங்கள் வீட்டில் இப்படியெல்லாம் இருக்க போகிறேன், நான் என்ன பண்ணணும் பிரதர், ஏன் இப்படி வருதுன்னு கேட்டார். அவருக்கு சில ஆலோசனை சொன்னேன். ஆனால் அவர்களுக்கு ப்ரேயர் பேக்கப் வேணும். அதாவது பின்னணியில் அவர்களுக்கு ஜெபிக்கிறவர்கள் வேண்டும். அந்த ஜெபம் தான் இந்த ஜெபம். ஆகையால் நம்முடைய ஜெபம் அவர்களுக்கு ஒரு பேக்கப்பாக, அவர்களுக்கு பாதுகாப்பாக, அவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்து எந்த சேதம் ரிட்டர்ன் ஆகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை முன்னாடி முன்னேறும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். சில அதாவது திட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட மனுஷன் ரிஸ்க் எடுத்து ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆள் கடத்தப்பட்ட ஒரு ஆளை கொண்டு வரணும்னு சொன்னால் ஒரு ஆள் தான் போகணும். போகும்போது பின்னணியில் அவர் உள்ளே போகும்போது அவரை பாதுகாக்க ஒரு குரூப் அப்படியே பதிஞ்சிருப்பாங்க. யாராவது எங்கேயோ வந்தால் சுற்றுவாங்க, இவன் தனியாக போயிட்டு வரணும். அதுபோல் இவர்களெல்லாம் யுத்த களத்திற்கு போகும்போது நாம் பின்னாடி இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கணும். நம்முடைய ஜெபம், நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய பரிந்து பேசுதல் அவர்களுக்கு பாதுகாப்பாய் மாற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெயிலில் அடைக்கப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜெயிலுக்கு போனேன், குற்றவாளி இல்லை, ஊழியம் செய்கிறதுக்காக. அப்போது நான் ஒரு குரூப்பாக போனோம். அப்போ அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு கொலை பண்ணிட்டு உள்ளே இருக்கிறவர். அவர் கடைக்கு அனுப்புவாங்க, வெளியிலலாம் போவார். அவர் காரணம் என்ன தெரியுமா? அவர் அபிஷேகம் பெற்றவர். அவர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று திருந்ததுனால நல்லவரின் பேர் வாங்கி இவர் ஓடி போக மாட்டான்னு தெரியும். அதனால் அவர் தான் கடைக்கு அனுப்புவாங்க வெளியிலலாம், ஜெயிலேருந்து கொலை பண்ணியும். அதுபோல் நிறைய பேர் அபிஷேகம் பெற வேண்டும், நிறைய பேர் ஆண்டவரால் சந்திக்கப்பட வேண்டும். எப்படி பரிசுத்த பவுல் ஜெயிலில் அடைக்கப்பட்ட போது அங்கே சிலர் ரட்சிக்கப்பட்டார்கள், ஜெயில் அதிகாரி ரட்சிக்கப்பட்டார்களோ அதே போல இந்த பைபிள் விநியோகத்தின் மூலமாக அநேகர் அந்த வார்த்தையை வாசித்து அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம்
ஐரோப்பா கண்டத்தில் டென்மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்குது. டென்மார்க், அந்த நாட்டுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்டில் ஒரே ஒரு ஃபெய்த்தம் தான் நமக்கு இருக்குது. இந்த நாட்டில் ஒரு பெரிய பாவம் என்னன்னு சொன்னால், எப்படி இந்தியாவில் கேர்ள்ஸ் ஏஜ் அட்டெண்ட் ஆகும்போது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறார்களோ, அது போல் பாய்ஸுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஃபங்க்ஷன் ஒரு குறிப்பிட்ட வயசு, 14 வயசு 13 வயசு அப்படி ஆகும்போது ஃபங்க்ஷன் வச்சுட்டு அவங்களுடைய அப்பா அம்மா சொந்தக்காரரே நீ இனிமேல் பாவம் செய்யலாம் அப்படின்னு அனுப்புகிறோம். பாவம் செய்கிறதுக்கு ஃப்ரீ, நீ வாழ்க்கை எப்படி வேணாலும் நீ அனுபவிச்சுக்கோ, கல்யாணம் பண்ணாமல் பாவம் செய்யலாம். அவ்வளோ பயங்கரமாக பாவம் பெருகி இருக்கிறது. அந்த தேசத்தில் நமக்கு ஒரு ஃபெய்த்தம் இருக்கிறது. அந்த ஒரு ஃபெய்த்தமில் டென்மார்க் ஆட்கள் யாருமே இல்லை. ஸ்ரீலங்கன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த தேசத்தில் உள்ளவர்களை ரட்சிக்க வேண்டும். பாரத்தோடு ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? நாம் எல்லாரும் சர்வதேசத்தின், சர்வபூமியின் தேவனுடைய பிள்ளைகள். ஆக சர்வபூமியின் பாரம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இது எங்கேயோ இருக்கிற தேசம், நான் பார்க்காத தேசம் என்று சொல்லி பாரப்படாமல், உத்தரவாதம் இல்லாமல் கடமைக்காக ஜெபிக்க கூடாது. உத்தரவாதத்தோடு பாரத்தோடு அங்கே இருக்கிற ஜனங்களுக்காகவும் நாம் கும்பிடுகிற இயேசு ரத்தத்தை சிந்தினார். இப்படிப்பட்டதான பாவத்தில் மூழ்கி இருக்கிறவர்களுக்காகவும் இயேசு ரத்தத்தை சிந்தினார். அப்படிப்பட்டதான பயங்கரமான பாவத்தில் ஈடுபடுகிறவர்களை கர்த்தர் சந்தித்து அவர்களை கர்த்தர் பரிசுத்தவான்களை மாற்றி புதிய எருசலேம் சீயோனாய் மாற்ற வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே தீராமாஷமக்கரமானி அம்துடா பலப்படுத்தும். ஆண்டவரே பாவத்தில் மூழ்கி இருக்கிறவர்களை சந்திக்கிற பரிசுத்த தேவனே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் மாற்ற வேண்டும். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே Thank you Lord. கெட்டு போனவர்களை மாற்றுகிற தேவரே, டென்மார்க் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே டென்மார்க் அரசாங்கத்தை நீர் பரிசுத்தமாக்க வேண்டும். ஆண்டவரே அங்குள்ள ஜனங்களை, சட்டங்களை சுத்திகரிக்க வேண்டும். ஆண்டவரே பாவத்திற்கு அவர்கள் உட்படாதபடிக்கு அந்த தேசம் உம்முடைய சபையினால் ஆளப்பட வேண்டும். ஆண்டவரே Thank you Lord. Tidabau shabakalam tidankara ushabali arabakalama amtuda. ஆண்டவரே அந்த தேசம் ரட்சிக்கப்படட்டும். அங்கே இருக்கிற ஒரு சபை பல சபைகளாய் மாறட்டும். ஆண்டவரே ஒரு சபை பல சபைகளாய் மாறட்டும். ஆண்டவரே இயேசுவே பரிசுத்தவான்களை காப்பாற்றும். ஆண்டவரே இயேசுவே ஜீசஸ் Thank you Lord. Thank you Jesus. காப்பாற்றும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, அநேகரை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே, நீர் காப்பாற்றும், கொண்டு வரும், ஆசீர்வதி, மேன்மை அடைய செய்ய வேண்டும். ஆண்டவரே Thank you Lord. We thank you Jesus. Thank you. அந்த தேசத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் இறங்கும். ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ரத்தம் இறங்கட்டும். அந்த தேசத்தை கழுவும். ஆண்டவரே உம்முடைய மரணத்தின் வல்லமை, கல்வாரின் அன்பு அந்த தேசத்தை தாக்கட்டும். அது ஆயுதமாய் மாறட்டும். அநேக சத்துருக்களை உம்மண்டை கொண்டு வரும். ஆண்டவரே Thank you Lord. We thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. கர்த்தர் அந்த தேசத்தை ரட்சிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஐரோப்பா கண்டத்தில் பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆகையால் அங்கே இருக்கிற நம்முடைய விசுவாசிகள், ஊழியக்காரர்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இங்கேயே இந்தியா என்று சொல்லும்போது மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால், ஸ்ரீலங்காவோடு ஒப்பிட்டு பார்த்த புனிதமான தேசம். ஆனால் நம்முடைய கண்ணுக்கே இவ்வளவு பாவங்கள் சுற்றி திரிகிறது. அப்படி என்றால் அங்கே போனால் எப்படி? அப்படி என்றால் அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களை நாம் ஜெபத்தினால், ஸ்தோத்திரத்தினால் பாதுகாக்க வேண்டும். சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை நான் கேட்டேன். ஒரு பையன் ஃபெய்த்தோம்லே இருப்பான், ஃபெய்த்தோம் வேலையே செய்வான், ஊழியத்துக்கு வரக்கூடிய ஒரு பையன் திடீர்னு கொஞ்ச நாள் வராமல் போயிட்டான். அப்போது அங்கே ஊழியக்காரங்க என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, ஏதாவது சொல்லு, ஏதாவது தப்பு நடக்குது அவங்க லைஃப்பில்? இல்லை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருந்தது அப்படி இப்படின்னு. கூட்டத்துக்கே வரமாட்டான். சர்ச்சிலேயே தங்கியிருந்த பையன் சண்டே மட்டும் வந்துட்டு போவான். ஊழியக்காரர்களை தொடர்பு வைக்க மாட்டான், கிட்ட வரமாட்டான். இங்கே கேட்டு பார்க்கலாம், ஒன்றுமே சொல்ல. ஒரு நாள் ஊழியக்காரங்க வீட்டுக்கு விசிட்டிங் போனான். வீட்டுக்கு விசிட்டிங் போனால் அவனை காணோம். ஆனால் ஒரு கல்யாண பத்திரிக்கை அங்கே இருக்குது. பார்த்தா இவனுடைய கல்யாண பத்திரிக்கை.
ஊழியத்துக்கு வர போகிற பையன் இவன் கல்யாணம் ஆக போகிறான் பாரு, என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ வெளியே கல்யாணம், அப்போ ஏதோ தொடர்பு இருக்கு. வாசிச்சாங்கன்னா இன்னும் ஷாக் ஆகிடுச்சு. அந்த பையன் கல்யாணம் பண்ணுறது போது பெண் இல்லை, இன்னொரு பையன். யோசிச்சு பாரு, அப்படிப்பட்ட உலகம் எவ்வளோ அசிங்கமான கேவலமான காரியம். நம்முடைய பையன் சியோனுக்கு வந்து சேர வேண்டிய பையன் இப்படி ஒரு அவலட்சணமான ஒரு பாவத்தினால் தாக்கப்பட்டு அப்படி அந்த வல்லமை அவனை இழுத்துட்டு போயிடுச்சு. இப்போ எங்கே இருக்கிறான் பாரு, நரகத்துக்கு போகிற பாதைக்கு போயிட்டான், திரும்பி வர முடியாத தேசத்துக்கு போயிட்டான். அதனால் இப்படிப்பட்டதான பாவங்கள் அங்கே இருக்கிற நம்முடைய வாலிபர்களையும் பரிசுத்தவான்களையும் ஊழியக்காரர்களையும் தாக்காதபடிக்கு கர்த்தர் மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற பரிசுத்தவான்களை பரிசுத்தத்தில் பாதுகாக்க வேண்டும். அதற்காய் பாரத்தோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Jesus, we praise you. நம்முடைய சபைக்கு சில புதிய ஆத்மாக்கள்லாம் வராங்க. நமக்கு இப்போ எனக்கு யார் புதுசு யார் பழைய ஆளுன்னு தெரியல, நானே புதுசு. அதனால் இப்போது இன்னைக்கு சாயங்காலம் ஒருத்தர் வந்தார், ஒரு விசுவாசி, ஒரு ஆத்மா. அவர் வந்து நான் அவருக்கு ஜெபிக்க போனேன். அவர் சொன்ன ஜெப குறிப்புனா, எனக்கு சரியாக வீட்டில் நிறைய பிரச்சனைகளுக்கு எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ நான் கேட்கல, ஜெபிக்க போன விசுவாசி நினச்சி. அவர் சொன்னார், நான் 2-3 வீக்ஸாக தான் வந்துட்டுருக்கேன் உங்கள் சபைக்கு அப்படின்னு. உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து வேல் முருகன். வேறு சர்ச்சுக்கு போயிருக்கிறீங்களா? எப்பயாவது ஏஜி சர்ச்சுக்கு போவேன். அப்போது நான் அவருக்கு ரட்சிப்பேன் சுருக்கமாக சொல்லி, நீங்கள் தனியாக ரூமில் இருக்கும்போது நீங்கள் சின்ன வயசில் உங்கள் நினச்ச ஞாபகத்தில் வர பாவங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் இயேசுகிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்போது அவர் சொன்னார், இன்றைக்கி நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்கு ஜெபம் பண்ணும். பாருங்கள், அப்படிலாம் வராங்க, தாகத்தோடு வராங்க, இந்து குடும்பத்திலேருந்து வராங்க. கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் தொட வேண்டும். உண்மையான ஆரோக்கியமான முழுமையான ரட்சிப்பை அவர்கள் அடைய வேண்டும். அரைக்குறையாக வந்து பிசாசு மறுபடியும் அவர்களை கொண்டு போகக்கூடாது. இந்த சுவிசேஷத்தின் வலையில் அவர்கள் சிக்கி அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று நம்மோடு கூட சபையில் அவர்கள் தூண்களாய் மாறும்படியாக கர்த்தர் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுக்க வேண்டும். இயேசுவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இரக்க பாராட்டும் தகப்பனே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் கர்த்தருடைய அறிவில் வரும்படியாக நீர் சித்தம் கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய தயவுனால் உம்முடைய கிருபையினால் நீர் இங்கே வந்து கொண்டிருக்கிறவர்களே சந்தியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய கூட்டம் ஜனமும் மட்டும் வரும்படியாக நீர் கிரியை செய்யும். இந்துக்கள் வர வேண்டும், கிறிஸ்டியன்ஸ் வர வேண்டும், முஸ்லிம்கள் வர வேண்டும், ஆண்டவர் நாஸ்திகர்கள் வர வேண்டும், இயேசுவண்டே வர வேண்டும். நீர் அவர்களை தொடும், அவர்களை சந்தியும், அவர்களை ரட்சியும், அவர்களை மாற்றும் ஆண்டவரே. Thank you Lord, we thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. கர்த்தர் அப்படி செய்ய போகிறபடி ஆள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருந்தும் வராத விசுவாசிகள் வாலிபர்களை கர்த்தர் சந்தித்து கொண்டு வர வேண்டும். ஒருவரும் தப்பி போகக்கூடாது, ஒருவருடைய மனசு கெட்டு போகக்கூடாது. அவர்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் அந்த வஞ்சனையிலிருந்து அவர்களை விடுவித்து மறுபடியும் அவர்கள் இங்கே வந்து சேர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வியாதியா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்க வேண்டும்.
இன்றைக்கு மாத்திரம் நிறைய பேர் எனக்கு கால் வலின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாருக்கும் சுகத்தை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் உண்மையை சொல்ல போனா அதிர்ஷ்டசாலிகள். இப்படி எத்தனையோ நூற்றுக்கணக்கான வெளி சபையிலிருந்தும் மற்ற நம்முடைய கிளை சபைகளிலிருந்தும் இங்கே வந்து ராத்திரி முழுவதும் ஜெபிப்பது அவர்களுக்கு மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதம். காரணம் என்ன? இங்கே ஒரு ஜெப மண்டலம், தேவ சமூகம் இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கு. சில வீடுகளுக்கு விசிட்டிங் போனால் அங்கே நிறைய ஜெபிக்கிற வீடாக இருந்தால் அங்கே ஜெபிக்கும் போதே எங்களுக்கு தெரியும் இது ஜெபிக்கிற வீடு. ஏன்னா அப்படி வார்த்தைகள் வரும், பாயிண்ட் வரும். சில வீடுகளுக்கு போனால் வாயை திறக்க முடியாது, கட்டப்பட்ட நிலவரத்தில் இருக்கும். சாதாரணமாக ஒரு பாரம்பரிய ஒரு ஃபார்முலா ஜெபம் இருக்கு, அது மட்டும் பண்ணிட்டு வந்துடும். அப்போ அதுபோல இந்த இடத்தில் அநேகர் வந்து ஜெபிக்க நமக்கு லாபம் உண்டாகும்படியாக தேவ சமூகம் இங்கே பெருக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலை ஆராதனையின் ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருடைய ஆவி அனுப்ப வேண்டும், அவருடைய வார்த்தை அனுப்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளை பிற்பகலில் நடக்க போகிற எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளைக்கு சாயங்காலம் நடக்க போகிற சுத்திகரிப்பு கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இரவு ஜெபிக்க போகிறவர்களுக்கு கர்த்தர் விசேஷத்தை கிருபையை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். காலையில் ஆயத்த வேலைகளை செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ண வருகிற வல்லமைகள் சிதறடிக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரம். அல்லேலூயா. ஆண்டவரே மட்டுமாக தேவ சமூகத்தில் ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபை பாக்கியத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, இப்படிப்பட்டதான ஒரு நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கர்த்தருடைய வீட்டில் வந்து நாங்கள் உம்மை துதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவரே ஏராளமான கிருபை தந்து வருகிறீர், அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். பல காரியங்களுக்காக, தேசத்துக்காக, எல்லா காரியங்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தந்து அப்படின்னா நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் அதிகமாக துதிக்க மகிமைப்படுத்த பல காரியங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே சுவாமி பல விதத்தில் ஊழியம் செய்கிறார்களே சுவாமி. அந்த ஊழியங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஆண்டவரே ஊழியங்களை ஆண்டவரே ஊழியர்களை நாங்களும் ஜெபத்தில் தாங்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்யும். இரவு நேரங்களில் ஆண்டவரே இன்னும் அதிகமாக துதிக்க ஜெபிக்க எங்கள் ஒவ்வொரு
கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். நான் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் அநேக புதிய ஆத்மாக்களை கொண்டு வரும், பின்மாற்றக்காரங்களை கொண்டு வரும் ஆண்டவரே. உபதேச சத்தியங்களை கேட்டு சத்தியத்தின்படி ஜீவிக்க அநேகரை ஆண்டவரே இந்த நாட்களை எழுப்பி தரும்படியாய் மறுத்து வேண்டிக்கிறோம். எங்களுடைய சபையில கூட ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணி தாரும் சுவாமி. இந்த வருஷத்தின் கடைசியில சரியான ஒரு ஆண்டவரே சுவாமி சுத்திகரிப்போடு கூட நாங்கள் ஆண்டவரே கர்த்தருடைய பந்திக்கும் ஒரு புதிய வருடத்துல ஆண்டவரே சுவாமி பிரவேசிக்கும் எங்களை தகுதிப்படுத்த முடியாய் வேண்டிக்கிறோம். தாழ்த்தி கிருபையுள்ள கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.